வணக்கம். நான் ஸ்ரீ சுந்தர ஞானானந்தா. குகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை காணும்போது மிக்க மகிழ்ச்சி. தம்பி ஒருத்தர் ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து ஜாதகத்தை வைக்கும்போது, ஐயா போகிற இடத்துல கூட இப்போ உங்களுக்கு நடக்கிற சுக்கிரதிசை யோகத்தை தரும் அப்படின்னு இந்த 15 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. சுக்கிரதிசை 15 வருஷம் ஆகி இன்னும் ஒரு 4-5 வருஷம் தான் இருக்குங்கிறாங்க முடிகிறதுக்கு. ஏதாவது பலனை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு அவருடைய கேள்வியோடு இன்னொரு ஜாதகம் கொடுத்தாரு. ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதியாக 5ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்து ஆதிபத்தியம் வாங்கியிருக்கக்கூடியவர். எங்கே போய் உட்காந்துருக்காருன்னு பார்க்க போனீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரகாவியத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சந்திரகாவியம் சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 5-9 கதிபர் பாபர் சுக்கரானாலும் மிஞ்சும் யோக பலனையே தருவார் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் முதல்ல வரக்கூடிய இந்த 2 அடிகள் இருந்துட்டு இருக்கு. 5ஆம் வீட்டதிபதியோ 9ஆம் வீட்டதிபதியோ சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ புதனோ குருவோ சுக்கிரனோ சனியோ யாராக இருந்தாலும் இந்த 7வரில் ஒருவர் 5ஆம் இடத்ததிபதியோ 9ஆம் இடத்ததிபதியாக வந்தால் அந்த ஜாதகருக்கு யோகத்தை தான் செய்வார் அவர் எங்கே இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் அது சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் இங்கே பார்க்க போனீங்கன்னா இவருக்கு 5ஆம் இடத்ததிபதி போய் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு. 6ஆம் இடங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். அதாவது பஞ்சமஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுபயோகங்களை தரக்கூடிய ஒரு கிரகம் நோயினுடைய கடனை தரக்கூடிய இடத்துல அமர்ந்திருக்குது. 6ஆம் இடத்துல, அதாவது விருச்சகத்தில் அமர்ந்திருக்குது. அது யாருடைய காலில் உட்காந்துருக்குன்னு பார்க்க போனீங்கன்னா விசாக நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு. குரு இந்த லக்னத்துக்கு பாதக தேவதியாக வந்துடுறாரு, அதாவது கெடுபலனை தரக்கூடியவராக வர்றார். அப்போ இந்த ஜாதகரை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ஒரு யோகத்தை தரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முழுமையான சுபபலனை பெற்றவர்களாக இருக்கணும். அப்படி இல்லாமல் ஒரு வீடு சுப வீடு, இன்னொரு வீடு அசுப வீடு வாங்கக்கூடியவர்களாக இருந்தாலே அந்த ஜாதகர்களுக்கு அந்த திசை பெரும்பாலும் நல்ல பலனை தருவதில்லை. அதுக்கும் ஒரு அருமையாக ஒரு பாடலில் சொன்ன 5ஆம் இடத்து அதிபரானாலும் 9ஆம் இடத்து அதிபரானாலும் எந்த கிரகங்களானாலும் நல்ல இசைந்த பலனையை தருவார்கள் என்றிட்டாலும் அந்த மாய் 3, 6, 8, 12 கூட ஆதிபத்தியம் பெற்றால் அசுப பலன்களையே தருவார்கள்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியாக பூர்வ புண்ணியாதிபதியாக வரக்கூடிய 5-9 கூடிய கிரகங்கள் மற்றொரு பாவ வீடுகள் வாங்கக்கூடாது. இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடத்ததிபதினு வரக்கூடிய சுக்கிரனே 12ஆம் இடத்ததிபதியாக வரேன். இப்போ மிதுன லக்னத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியாதிபதியாக வரக்கூடிய சனி 8ஆம் இடத்து ஆதிபத்தியம் வாங்கிறோம். 9, 8, 9 கூட ஆதிபத்தியம். இப்போ இந்த 2 ஜாதக ரீதியாகவும் இந்த 2 கிரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் முழுமையான சுப பலனை தருவதற்கான வாய்ப்பு குறைவு. அதே மாதிரி இப்போ திசை நடத்தக்கூடிய சுக்கிரனும் பார்க்க போனீங்கன்னா 6ஆம் இடத்துல போய் பாதகாதிபதி காலில் உட்கார்ந்ததுனால அந்த ஜாதகருக்கு முழுமையான கெடு பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. பெரும்பாலும் நோயினுடைய கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கடன்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, வீடு வாசல் மண்மனைகளில் பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கறது, குடும்பத்தில் முன்னேற்றம் இல்லாத நிலையை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி படிப்படியாக தான் கெடுபலனை தான் தருமே ஒழிய சுபபலனை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை இயல்பாகவே உருவாக்க விடாது. அப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக யோகத்தை தர்றதாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு திரிகோணம்னு சொல்லக்கூடிய 5, 9வது வீடோ அல்லது ஒரு கேந்திரம் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 இந்த 4, 2, 6 வீடுகளில் 2 வீடுகள் வாங்கியிருக்கணும். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்துக்கு சனி 9ன்னு சொல்லக்கூடிய திரிகோண வீட்டையும் 10ன்னு சொல்லக்கூடிய கேந்திர வீடு, இந்த 2 வீட்டை வாங்கியிருக்கிறதுனால ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு சனி திசை பெரும்பாலும் கெடுபலனை தராது அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாலும் அது வாங்கியிருக்கக்கூடிய நட்சத்திர சாரம், 2வது அது அமர்ந்திருக்கக்கூடிய இடம் எல்லாத்தையுமே பார்க்கணும். பொதுவான பலன்கள் என்பது ஒரு மன திருப்தியை தான் ஏற்படுத்துமே ஒழிய முழுமையாக நல்ல பலனை கொடுத்து விடும் என்று முடிவு பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு கெடுபலனை தரக்கூடிய ஒரு கிரக திசை முழுமையாக கெடுபலனை கொடுத்துடும் சொல்லி நம்ம முடிவு பண்ணிட முடியாது.
அதனால் ஜாதகத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்து தான் நம்ம முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நன்றி, வணக்கம்.